திரைத்துறையினருக்கும் இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் முதலமைச்சர் விஜய் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். படம் வெளியான முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வார விடுமுறை, பொது விடுமுறைகளிலும் 5 காட்சிகள் என்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். படம் வெளியான முதல் ஒரு வாரத்திற்கு, அதாவது முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வார விடுமுறை நாட்கள், பொது விடுமுறை நாட்களிலும் 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திரைத்துறை சார்பாக இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விவரம் என்ன? திலகவதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்குகள்ல நாள்தோறும் 5 காட்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று திரையரங்கு உரிமையாளர் கோரிக்கை வைத்திருந்தாங்க. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது புதிதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒரு புதிய திரைப்படம் வெளியான நாட்கள்ல இருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிடவும், உள்ளூர் பண்டிகை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினசரி 5 காட்சிகள் திரையிடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது புதிய அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்கிலும் படம் வெளியிடும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிடவும் மற்றும் உள்ளூர் பண்டிகை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினசரி 5 காட்சிகள் திரையிடவும் அரசு மற்றும் உரிமம் வழங்கும் அலுவலரின் அனுமதி தனியாக பெற தேவையில்லை என்று தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு பார்த்தோம்னா தமிழகத்துல ஒரு பெரிய திரை வெளியாகும் நேரத்துல அந்த தயாரிப்பாளர் தரப்புல இருந்து தமிழக அரசை அணுகி ஒரு கடிதம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதாவது இந்த பெரிய திரைப்படம் அதிக பொதுமக்கள் வந்து பார்வையிட வாய்ப்பு இருப்பதன் காரணமாக சிறப்பு காட்சிகள் வெளியிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்கள். அதன் அடிப்படையில ஒவ்வொரு பெரிய திரைப்படம் வெளியாகும் நேரத்திலையும் அதற்காக தனி அரசாணை என்பது வெளியிடப்படும். ஆனா தற்போது வந்து பொதுவாகவே அனைத்து திரைப்படங்களும் வெளியாகக்கூடிய 7 நாட்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் ஒவ்வொரு நாளும் வந்து திரையரங்குகளை ஒளிபரப்பு செய்வதற்கும், அதே போன்று பொது விடுமுறை நாட்கள், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 5 காட்சிகள் வெளியிடுவதற்கான அறிவிப்பை என்பது தற்போது தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்கள், என்ற சங்கம் நிர்வாகிகள் என தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து இந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்திருந்தாங்க. அதே போன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவரும் ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கமல்ஹாசனும் முதலமைச்சர் அவருடைய இல்லத்துல சந்தித்து பேசும்போது இந்த கோரிக்கைகள்ல முன்வைத்திருந்தாரு. இந்த நிலையில தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக தமிழகத்தில் தினசரி ஒரு திரையரங்குல 4 காட்சிகள் வெளியிடுவதற்கு மட்டுமே அனுமதி என்பது இருக்கிறது. அதாவது பெரிய திரைப்படங்கள் வெளியிடும் நேரத்தில் அதற்கென தனி அரசாணையை வழங்கி 5 காட்சிகள் வெளியிடப்படும். தற்போது திரையரங்குகளில் புதிய திரைப்படம் என வந்தால், அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் வெளியிடலாம் அப்படின்ற அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார்.